குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. பட் பியாண்ட் தட் குருனோட பார்வைக்கு பெருசாக வக்ர பார்வை அப்படின்ட்டுலாம் கிடையாது. டிசம்பர் 5க்கு மேலே இவருக்கு வந்து குருனோட பார்வை இருக்காது. இல்லைனாலும் பரவாயில்ல, இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். ஸோ இவரை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு. அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருன்னா என்ன அர்த்தம்? கடன்லேருந்து ஒரு விமோச்சனம், நோயிலிருந்து ஒரு விடுதலை, எதிராளிகள் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது. அந்த பாவத்தில் குரு இருக்கார். ஆனால் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்போ என்ன ஆகும்? நோய் வந்துருமா, கடன் நிறைய வந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைக்கும். நான் லோன் வந்து பிளான் பண்ணுறேங்க, ஒரு தனிநபர் லோன் கேட்டேன் கிடச்சிருச்சு, பேங்க்கில் லோன் கேட்டேன் கிடச்சிருச்சு. பெரிய லெவலில் லோன் வாங்காதீங்க. கொடுக்குறானே அப்படின்றதுக்காக நம்ம வாங்கிக்கூடாது. வாங்கிட்டோம் என்ன அப்படின்னா என்ன ஆகும்? திருப்பி நம்மளுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு இல்லை திருப்பி கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கெப்பாபிலிட்டி இருக்குன்னா பெருசாக யோசிக்க வேணாம். கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறோம், எங்களுக்கு திருப்பி பெருசாக கெப்பாபிலிட்டி இல்லைங்க அப்படின்னா அகலக்கால் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துடும். டிசம்பர் 5 வரைக்கும் குரு கலத்திர குருவாக இருப்பார், வக்ரகதி அடைஞ்சிருப்பார். பட் பியாண்ட் தட் டிசம்பர் 5க்கு மேலே ரோக குருவாக இருக்கார். ரோக குரு இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பார். கடன், எதிரி, நோயிலேருந்து விமோச்சனம் கொடுப்பார். அதை பெருசாக வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்தில் கேது. பொதுவாக அஷ்டமத்தில் கேது அப்படின்னும் போது நம்ம மனம் சார்ந்த ஒரு விதமான குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோச்சார பிரகாரம் அஷ்டம கேத்துங்க, சுய ஜாதகத்துலேயும் கேத்துனோட தசை தான் நடக்குது. கேத்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னும் போது நம்மளுக்கு மன ரீதியான குழப்பங்கள் பெருசாக வரும். ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷன் நோக்கி போகிறது, ஒரு சைக்கோட்டிக் ட்ரக் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிலாம் வரும். இதுக்கு சுய ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருந்தால் தான். இல்லை சுய ஜாதகத்தில் ரொம்ப நல்ல தசை நடக்குதுங்க, தசைநாதன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா,